அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உறுதிமொழி ஒன்று ஏற்றுக்கிறேன். பாண்டியன் பரசுராமன் என்னும் நான் என்னுடைய நிறுவனம் விஜய கணபதி பிக்சர்ஸ் தயாரிக்கும் ஒவ்வொரு படமும் என்னுடைய உயிரின் மேலான தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மற்றும் அன்புள்ள பத்திரிகையாளர், தொலைக்காட்சி நிறுவனம், ஓடிடி சேனல், மீடியா, பிரஸ், ஆன்லைன் மீடியா, ஆஃப்லைன் மீடியா, திரையரங்க உரிமையாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர், நான் எடுக்கும் ஒவ்வொரு படமும் அனைவருக்கும் பிடிக்கும்படி எடுத்து வெளியிடுவேன் என்று உறுதியளிக்கிறேன். நன்றி. வணக்கம் சார். ஃப்ரீடம் படம் பண்ணியிருக்கேன் நான். ஃபஸ்ட்டு சிவா சார் டைரக்டர் கதை சொல்லும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சசி சார்கிட்ட ஷேர் பண்ணேன், இந்த ஸ்ரீலங்கன் படம் சார்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இது யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லை, ரொம்ப நல்லா வரும்னு சொல்லிட்டு சார் கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு. அதன் பிறகு தான் நான் வந்துட்டு இது வந்து எனக்கு ஒரு முழு உறுதி வந்தது, கான்ஃபிடென்ட்டு. அதனால் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை ஸ்டார்ட் பண்ணி முடித்த உடனே அது ஒரு அதுக்குண்டானது என்னென்ன பண்ணணுமோ, என்னென்ன ஒர்க்கு பண்ணணுமோ டைரக்டர், ஹீரோ சார் நிறைய இந்த படத்துக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னென்ன பண்ணணும் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் கூட இருந்து நல்லபடியாக பண்ணி முடிச்சு கொடுத்தாரு. டைரக்டரும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்து நல்லபடியாக படம் நல்லா வந்திருக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் வந்துட்டு வந்தவர்களெலாம் நன்றி சொல்லிடுறேன். சாரி. ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கு நன்றி, நம்ம உதயகுமார் அவர்களுக்கு, எடிட்டர் ஸ்ரீகாந்த், டிஓபி என்எஸ் உதயகுமார், லிரிக் ரைட்டர் மோகன் ராஜா சார் அண்ட் அருண் பாய் சார், ட்ரெண்ட் மியூசிக் ஜிதேஷ், தேங்க்யூ உங்கள் மியூசிக்கில் கொலாப் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் நீங்கள் வந்துட்டு தீரன், அதுக்கப்புறம் ராட்சசன், அதுக்கப்புறம் டிஎன்ஏ கூட சொன்னாங்க, நல்ல ஆர்ஆர் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இதில் இம்பார்ட்டன்ட் முழுக்க பெஸ்ட்டாக நல்லா பண்ணியிருக்காரு ஜிப்ரான் சார். இந்த வேரியேஷனில் இது வரைக்கும் நான் அவர் படம் நிறைய படம் பார்த்துருக்கேன். இந்த வேரியேஷன் இந்த படத்தை நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு நம்மள ஒரு சீட் நுனியில் உட்கார வச்சார். அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நன்றி சார், ஜிப்ரான் சார், தேங்க்யூ. ஹீரோயின் மேடம், ஒரு கதைக்காக வந்துட்டு ஒரு ஹீரோயின் தேவை. அந்த கதைக்கு வந்து டைரக்டர் எவ்வளோ சஜஸ்ட் பண்ணார். இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 15-20 டேஸ் கூட ஷூட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் அது பார்த்துட்டே இருந்தோம். அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் லிஜோமல் நிறைய பேர் சொன்னாங்க, சஜஸ்ட் பண்ணாங்க, இவங்க தான் சார் நம்ம இந்த கதைக்கு கரெக்டானவங்க, கரெக்டாக வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோம்லியாக ஃபேமிலி ஃபேஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த கதைக்கு வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம டேரக்டர்கிட்ட ஹீரோக்கிட்ட சொன்னால் நல்ல கரெக்டான ஹீரோயின் சொல்லிட்டு நம்ம அதை அப்படியே கமிட் பண்ணோம். ரொம்ப சூப்பராக வந்து நடித்து கொடுத்துட்டாங்க. படத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்ப வந்துட்டு லைக் பண்ண வச்சிடும். எப்படின்னா நம்ம ஜெய்பீமில் எப்படி பண்ணாங்க அதே போலயே இந்த படத்துலையும் ரொம்ப அல்டிமேட்டாக நல்லபடியாக பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி லிஜமல் மேம், தேங்க்யூ. அப்புறம் டைரக்டர் அதான் நான் சொன்ன மாதிரி இந்த கதைக்காக ஒவ்வொரு நிமிஷம் எடிட்டிங்கில் உட்காந்து பார்த்து அந்த ஆர்டர் பண்ணி நல்லபடியாக வந்துட்டு ஒவ்வொரு டைம் எனக்கு நல்லபடியாக காட்டினாப்புல, காட்டிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டாப்புல படம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர், டீசர் எல்லாமே வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஆடியன்ஸாக மக்கள் பார்க்கும்போது நல்லா இருக்குன்றது பிடிக்குன்ற அளவுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டாப்புல. டைரக்டர் சாருக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக அதே டயத்தில் வந்துட்டு இந்த படம் பண்ணுறதுக்கு ஒத்துழைப்பு நல்லபடியாக பண்ணி கொடுத்து கம்ஃபர்டபுளாக இருந்தாப்புல. ரொம்ப நன்றி டைரக்டர் சார், தேங்க்யூ. அப்புறம் கடைசியாக என்னுடைய கடவுள், இது வரைக்கும் ஒரு மேனேஜராக இருந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். எந்த ஒரு ஹீரோவும் இப்படி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பாண்டியன் பண்ணுவானா முடிப்பானான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு அவர்கிட்ட கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா அவரோட நம்பிக்கை, இதை பண்ணுவான், இது 15 வருஷமாக அவர் கூட நான் பார்த்துருக்கேன் நான். அதனால் ஒரு விஷயத்தை கான்ஃபிடென்ட் பண்ணி கொடுத்தாப்புல நல்லபடியாக இது வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். தேட்டருக்கு கொண்டு போய் நல்லபடியாக சேர்த்துருவேன். ஆனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியாக அதுக்கு உண்டான படத்துக்கு என்ன தேவையோ அனைத்தும்
இது கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது, இது அப்படின்றது ஒரு ஒரு பின் ட்ராப் கூட நான் அது பண்ணதில்ல. படத்துக்கு என்ன தேவையோ, என்ன ஆர்டிஸ்டும் சரி, அ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இது இல்லாம நல்லபடியா பெரிய லெவல்ல நல்லபடியா செலவு பண்ணி, படம் பண்ணி, சாருக்கு ஏன்னா இதெல்லாம் பண்ணா தான் சார் ஒரு படம் நல்லா பெருசா பண்ணா தான் நல்லா இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் பண்ணி, நல்லபடியா பண்ணி முடிச்சேன். முழுக்க, முழுக்க, முழுக்க அவர் வந்துட்டு எனக்கு ஒரு எந்த எந்த ஒரு ஹீரோவும் இப்படி பண்ண மாட்டாங்க. எனக்கு அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணதால, எனக்கு அவருக்கு ஒரு கடவுள் மாரி நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க் யூ சார். அதுக்கப்புறம் நான் சினிமால வந்ததுலேருந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு கேஷியரா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு மேனேஜரான்றது ஒரு அந்தஸ்து வந்தது வந்துட்டு என்னுடைய சிவா சார், அம்மா கிரியேஷன். நான் வளர்ந்த இடம். ஒரு 10 வருஷமா அங்க தான் சார் ஆஃபீஸில தான் இருந்தேன். சார் தூரத்துலேருந்து ஒவ்வொரு நிமிஷம் பார்ப்பேன். சார் என்னென்ன பண்றாங்கன்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவர பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். அவரும் வந்துட்டு எனக்கு ஒரு ரோல் மாடலாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிவா சாருக்கு ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் செல்வமணி சார் ஆஃபீஸில் தான் வேற ஒரு படம் 2, 3 வருஷமா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா, செல்வமணி சாரோட அவரோட அப்பப்போ அட்வைஸு நெறைய வாட்டி வந்து நெறைய விஷயம் ஷேர் பண்ணி பேசியிருக்காரு. அவரோட உயரத்துக்கு வந்து நம்மக்கிட்ட நல்லபடியா பேசி, கூட இருந்து பேசி நல்லபடியா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவரும் ஒரு விஷயத்துக்கு எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறதும், நல்லா வரணும், அடுத்தடுத்து நல்லா பண்ணணுன்றது எனக்கு சப்போர்ட்டா நல்லபடியா அறிவுரை சொன்னதுக்கு செல்வமணி சாருக்கு ரொம்ப நன்றி சார். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாண்டியன் தயாரிப்பில் வந்திருக்கிற அந்த படம் எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு தருணம் அது. பாண்டியன் வந்து என்னுடைய நிறுவனத்தில் நீண்ட நாள் பணியாற்றியிருக்கிறார். இந்த தயாரிப்பு நிர்வாகிகள் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, திறமையானவன் நேர்மையானவனாக இருக்க மாட்டாங்க, நேர்மையானவன் திறமையானவனாக இருக்க மாட்டாங்க. இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் பாண்டியன். உச்சகட்டமான ஒரு நேர்மைக்கு எடுத்துக்காட்டுன்னா அது பாண்டியனை சொல்லலாம். அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கர், திறமையானவர், அன்பானவர், ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷனலாக கனெக்ட் ஆகிறவர். உடனே டக்குன்னு சத்தமாக ஏதாவது சொல்லிட்டா உடனே கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த மாதிரி ஒரு மென்மையான ஒரு இதயத்துக்காரன். ஸோ பாண்டியன் வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது என்னடா செஞ்சிருவியா அப்படின்னு கேட்டதில்ல, சார் பண்ணிவிடுவேன் அப்படின்னா. சரி, ஓகே. அந்த மாதிரி வந்து ஒரு கொஞ்சம் போராட்டமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் சரியான பாதையை கொண்டு வந்து எடுத்து 3ஆவது இன்றைக்கி ரிலீஸ் கொண்டு வந்ததில் கண்டிப்பாக பாண்டியனுடைய ஒரு அண்ணன் சாணத்திலிருந்து நான் வந்து அதை ரொம்ப பெருமைப்படுறேன். பாண்டியனுக்கு இனிமேல் இந்த படம் வந்து நிச்சயமாக லாபகரமாக அமையும். இன்றைக்கி உள்ள சூழ்நிலைகள் நல்லாவே இருக்குது. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புகளும் ஓரளவுக்கான வியாபாரமும் அந்த வகையில் பாண்டியன் வியாபாரம் வந்து அடுத்தடுத்து படங்கள் எடுத்து நிறைய வெற்றிகளையும் புகழையும் பணத்தையும் சம்பாதிக்கணும் என்னோட வாழ்த்துக்களை நெஞ்சார தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவின் நாயகன் ஜிப்ரான் நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு குறிப்பிடத்தக்க மியூசிக் டைரக்டர், ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய தயாரிப்பு மியூசிக் இசையமைப்பாளர் ஒரு முக்கியமான ஒருத்தர் அவர். குறிப்பாக வந்து பின்னணி இசையில் வந்து மிகச்சிறப்பான பங்களிப்பை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கிறவர். அதனால் இந்த படத்துக்கு பின்னணி இசை மிகச்சிறப்பாக இருக்கும்னு நம்ம பார்த்த வரைக்குமே ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள் அவருக்கு. வர சத்யசிவா ஒரு சடனாக நம்மளுக்கு எல்லார் கவனத்தையும் கவர்ந்தார். ஒரு சின்ன இடைவெளி, மீண்டும் ஒரு சின்ன தொய்வுக்கு அப்புறம் வந்திருக்கார். கண்டிப்பாக அந்த படத்தை வந்து முழு மூச்சோட உயிர் மூச்சாக அதை பணியாற்றியிருப்பார். அவருடைய கழுகு பார்வையிலிருந்து அந்த படத்தில் எந்த தவறும் நடந்திருக்காது. நிச்சயம் ஜெயிப்பார் என்று நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். படத்தில் பணியாற்றிய எல்லா கலைஞர்களுக்கும், மற்ற ஆர்டிஸ்ட், கேமராமேன் எல்லாத்துக்குடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக வந்து பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், நான் மிகவும் நேசிக்கக்கூடிய மதிக்கக்கூடிய சசிகுமார் அவர்கள். அவருடைய வெற்றியை வந்து எப்போவுமே நான் ரொம்ப பர்சனலாக பார்ப்பேன். அதை நான் கொஞ்சம் எல்லா படம் ரிலீஸ் ஆனால் நம்ம ஏப்பா அப்படின்னு கேட்டு விட்ருவோம். அவர் படம் ரிலீஸ் ஆனால் மட்டும் நான் காலையிலேருந்து ஏதோ நான் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி ப்ரொடியூசர் மாதிரி 4 தியேட்டருக்கு ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்ருப்பேன். நைட்டு வரைக்கும் பிக்கப் ஆச்சா, எப்படி இருக்குது, ரூரல் எப்படி இருக்குது, சிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பேன். என்ன காரணம்னா அவர் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய நேர்மை, அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மனிதன் நீண்ட காலத்துக்கு போராட முடியாது இல்லையா? அதனால் அது சீக்கிரமாக அந்த பெரிய வெற்றி ஒன்று வந்து அவருடைய அந்த ஒரு பெரிய உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அவருக்கு இந்த சினிமா கொடுத்துடணும் சீக்கிரம் அப்படின்னு நான் நினைப்பேன். அது அப்பப்போ நடந்தது, சின்னதாக பெருசாக ஒன்று நடந்து இப்போது நல்லா மகிழ்ச்சியாக ஒரு சுற்று பெருத்தே வந்து கொண்டிருக்காரு எங்களுக்கு சசிகுமார் சார்.
அடுத்த படம் கெட்டப்புன்னு சொல்லிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு தெரியுது சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அப்படியே பார்த்தோம்னா அப்படியே டூரிஸ்ட் ஃபேமிலியோட சீரியஸ் வெர்ஷன் மாதிரி ஒன்று ஃபீல் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது, உங்களுடைய தோற்றம் எல்லாமே நல்லா இருந்தது. அது சசிகுமார் சார் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அவருக்கு எவ்வளோ வயசு இருக்கோ அவ்வளோ வயசுக்கு நடிச்சிட்டே இருப்பார். அது என்ன ரோல்னால் தெரியாது, நடிச்சிட்டே இருக்க போகிறாரு. அந்தளவுக்கு மக்களுக்கு பிடித்தவர், சினிமாக்காரங்களுக்கு பிடிச்சவர். அவரும் சினிமா அவருக்கு ரொம்ப நேசிக்கிறார். அவர் சினிமாவோட வேறு ஒன்றும் செய்ய தெரியாது. அவருக்கு 100 கோடி கொடுத்தாலும் அவர் போய் தொழில் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டார். திருப்பி சினிமாவில் வந்து பெருசாக ஒன்று எடுப்பார். அந்த மாதிரி ஒரு சுபாவம் அவர். அதனால் அவருடைய வெற்றி வந்து நான் ரொம்ப பர்சனலாக நான் இப்போவே நான் டச் பண்ணுற மாதிரி பார்த்துக்குவேன். அவருடைய டூரிஸ்ட் மேலே வெற்றி அடையும் பொழுது ஒரு 2-3 தடவை திரையரங்களை பார்க்கும்போது ஒரு வாட்டி வந்து நான் வந்து எப்படி சொன்னால் அவரோட வெல்விஷராக அவரோட ரசிகராக தான் அந்த படத்தை நான் பார்த்தேன் ஒரு முறையும். அந்த படம் சினிமாவுக்கே ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங்காக வந்து அமைஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு தளர்ந்து போன சினிமாவுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை தூக்கி கொடுத்துருக்கு. அந்த மாதிரி வந்து அதை தொடர்ந்து ஃப்ரீடம் அதே வரிசையில் வந்து இன்னொரு வெற்றியும் கொடுத்து, இன்னும் மேலும் மொத்தத்தையும் நிறைய உற்சாகங்களை கொடுத்து, வெற்றி கொடுத்து, லாபத்தை கொடுத்து, ஒரு தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு பெரிய பூஸ்டிங் ஃபில்மாக இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது மாதிரி இருக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்ற அமைப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அது அவசரம் என்னுடைய செயற்குழு கூட்டத்துக்கு போயின்றதால இதோட இந்த இடத்துல உங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். படத்தில் ஃபஸ்ட்டு வந்து பாண்டியன் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதேமாதிரி டேரக்டர் கழுகு படத்துலேயும் ரொம்ப இம்ப்ரெஸ் தான் வருது. அவர் அவ்வளோ சீக்கிரம் லைட் பண்ணாலும் அவர் வந்து லைட்டில் எல்லாத்தையுமே ஃபுல்லாக கான்ட்ராஸ்டாக வேணுன்றதுல ரொம்ப ஆடம்பிடிச்சி மேக்கிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் ரொம்ப ஒரு செட்டு ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து எப்படின்னா ஈவிப்பில் கிரவுண்ட் லெவலில் ஒரு 8 அடி ஃபீட்டு ஆழம் தோண்டி அதில் தான் செட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அது அந்த ஈவிபியை டென்ஷன் ஆகிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபீட்டுக்கு 8 ஃபீட்டில் ஃபுல் லைனாக ரொம்பவே பள்ளம் தோண்டி அதில் சசிகுமார் சார் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணார். அதில் முட்டி போட்டுனே ரொம்ப வேகமாகவும் போனோம். அந்த மேக்கிங்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருந்தது. அது ஜிப்ரன் சார் இட்ஸ் வெரி இம்ப்ரெஸ், மை ஃபேவரட் மியூசிக் டேரக்டர். அவர் தான் எடுத்த படம் அந்த அடுத்த லெவலுக்கு போயிருக்கு. தேங்க்யூ பாண்டியன் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். தேங்க்யூ. வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் விழாவை சிறப்பிக்க வந்த செல்வகுமார் சார் அண்ட் இப்போது கிளம்பின சிவா சார் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ஆக்சுவலி ரொம்ப முன்னாடியே நாங்கள் பேசி ஆரம்பித்து படம் ஷூட்டில் இருக்கும்போதே நாங்கள் சைன் பண்ணோம் டென் மியூசிக். அதுக்கு காரணமாக இருந்தால் முன்னாடி சங்கர் இங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன், அவருக்கு ஒரு நன்றி. ஏன்னா அவர் தான் எனக்கு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் சாரை ரெஃபர் பண்ணார். அண்ட் முக்கியமாக ப்ரொடியூசர் சார் ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ரொம்ப வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ஒரு ப்ரொடியூசராக நின்று எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டு வந்திருக்காருன்னு தெரியும். ஸோ நீங்களாம் தான் அந்த படத்துக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். நல்லதாக பார்த்து எழுதுங்க. நீங்கள் எழுதுறதுல தான் ஆடியன்ஸ் உள்ளே வராங்க. அண்ட் முக்கியமாக என்னோடய ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் கூட நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்றதில் ரொம்ப வெரி ஹாப்பி. அண்ட் அவர் நீங்கள் இப்போ பார்த்ததில் வந்து 2 சாங் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 சாங் இன்னும் இருக்குது. அது இன்னைக்கு ஈவினிங் லான்ச் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டென் மியூசிக் சேனலில் லைவ் ஆகும். அண்ட் வெற்றி படங்களாக கொடுத்துட்ருக்க சசிகுமார் சாருக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. அண்ட் கேரளா இண்டஸ்ட்ரியிலேருந்து லிஜமோல் மேம், அவங்க அங்கே நிறைய வெற்றி படங்கள் கொடுத்து இப்போ தமிழுக்கு வந்து நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துட்ருக்க மேம்க்கும் நன்றி. அண்ட் ஆல்சோ சத்யசிவா சார், அவர் வந்து இந்த படத்துக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ்லேருந்து எனக்கு சின்ன சின்ன ஐடியாஸ்லேருந்து எங்களுக்கு எப்படி கொண்டு போகணும் எல்லாமே அவர் தான் ஆரம்பத்துலேருந்து நிறைய சப்போர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் முக்கியமாக விஜயராகவன் பிரதர் ரொம்ப நன்றி. ஏன்னா சொல்லணும், ப்ரொடியூசர் டீம் எல்லாமே ரொம்ப பிஸியாக இருக்கும்போது எங்களுக்கு எல்லா டெலிவரபிள்ஸ்லேருந்து டே அண்ட் நைட் ரொம்ப ஹெல்ப் பண்ண ராகவன் பிரதருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ இந்த படம் நான் கொண்டு போய் கம்பெனியில் பேசும்போது, லேபிள் டென் மியூசிக்கில் பேசும்போது எங்களோட எம்டி அதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி பண்ணலான்றதுக்கெலாம் சப்போர்ட் பண்ண ராஜா ராமமூர்த்தி அவர்களுக்கும் நன்றி. என்னோட டீம் இங்கே உட்காந்துட்ருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி, தேங்க்யூ. ஏன்னா அவங்களும் டே அண்ட் நைட் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. படம் கண்டிப்பாக 10th ஜூலை எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். சாங்ஸ்லாம் அருமையாக வந்திருக்கு. தயவு செஞ்சு உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக படம் தியேட்டரில் இருக்கும்போதே போய் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த படம் வந்து ஒரு ப்ரொடியூசர் சாருக்கும் சரி, டைரக்டர் சாருக்கும் சரி, சசி சாருக்கும் சரி, எல்லாருக்குமே ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அந்த படத்தோட பேர் இப்படி ஃப்ரீடம்னு இருக்கிறதுனாலே கொஞ்சம் ஒரு போராட்டமாக தான் இருந்துச்சு. பட் அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி இப்போ வந்து இந்த படம் ரிலீஸ் டைமுக்கு வந்தது எங்களுக்குலாம் ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் சசி சார். அண்ட் சசி சார் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி முதல்ல ஃபோன் பண்ணி அவர் தான் எனக்கு இந்த ப்ராஜெக்டில் வந்து சேர்த்துக்கிட்டாப்புல என்னோடய இன்டர்வியூ ஒன்று பார்த்து. ஸோ ஐம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் கூட ஒர்க் பண்ணது.
And தேங்க்யூ சத்ய சிவா சார் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸுங்க. தேங்க்யூ. பத்திரிகை, தொலைக்காட்சி, மீடியா, யூடியூப், சோஷியல் மீடியாவில் வேறு என்னென்ன சேனல் இருக்கோ எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். பாண்டியன் சார், மேடையில் இருக்கிற ஆர்கே செல்வமணி சார், பாண்டியன் சார் வந்து ஆஃபீஸில் கூப்பிட்டு இது மாதிரி படம் ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அதில் ஆரம்பிச்சது. ஜூலை 13 நினைக்கிறேன், ஜூலை 13, 2022 ஸ்டார்ட் பண்ணது பூஜை போட்டு. ஆனால் அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியாது. ஒரு தயாரிப்பாளராக, ஒரு மேனேஜராக இருந்துட்டு, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்துட்டு ஒரு தயாரிப்பாளர் ஆகிறது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் என்னன்னு தெரியும். அதை தொடர்ந்து அந்த படத்தை விடாமல் ஒரு அவரோட ஸ்ட்ரகிள், அவர் சூழ்நிலை, அங்கே ஷூட்டிங் நடத்துகிற ஒவ்வொரு நாளும் அவர் போராடுறது, எல்லா விஷயமும் இன்றைக்கி இந்த ட்ரெய்லர்லேயும் இந்த சாங்கையும் பார்க்கும்போது எதுவுமே தெரில. உண்மையாகவே அவ்வளோ கஷ்டம் இதுக்காக ப்ரொடியூசர் ஆகும். டைரக்டர் சார், நான் இதுக்கு மேலே வேலை பார்த்த டைரக்டர்கள்லாம் கொஞ்சம் ஸ்பாட்டில் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க, இதாக இருக்கும். இவர்கிட்ட ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அப்படியே நான் என்னடா அது, ஆல்ரெடி ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருந்தேன், செயின் ஸ்மோக்கர் நான் விட்டேன். இதில் தான் வந்து நான் தம்மை மறுபடியும் பழக ஆரம்பிச்சுட்டு, இல்லை கண்டினியூ பண்ணல, அது முடிச்சுட்டு போய் ஏதாவது ஒன்று பண்ணணும் இப்போ அப்படியே கூலாகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது சேட் வாங்கி அடிச்சுட்டு இருப்போம். பக்கத்தில் குணா இருப்பார், அந்த மாதிரி இது மாதிரி பயங்கர ஸ்ட்ரகிளாக நிறையா ஹேண்டில் பண்ணுறதா, ஒரு எப்படி அவர் சொல்கிற மாதிரி நம்ம பண்ணுறதுன்றது ஒரு இது இருந்தது. பயங்கர கஷ்டமாக இருந்தது. எனக்குமே வந்து ஒரு நடிகராக நம்ம ஒரு படம் கமிட் பண்ணும்போது யார் ப்ரொடியூசரு, யார் டைரக்டரு, யார் ஹீரோவாக பண்ணுறான், இதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா இதுக்கு இடையில வேறு எதுவும் பண்ணிட வேணாம், சரி இது ஒன்று நமக்கு ஒரு நல்ல பேர் வரும் அப்படின்னு சொல்லி தான் ஏற்போம். மற்றவங்க எப்படின்னு தெரியல, நான் கமிட் பண்ணுறது வந்து வரதை ஃபுல்லாக கமிட் பண்ணுறது கிடையாது. ஒரு 5 படம் வந்ததுன்னா சரி இது ஒன்று பண்ணுவோம், அதுக்கு இடையில வேறு அது கமிட் ஆகும்போது கேட்டுறது, சார் எனக்கு இப்போ வந்து ஆகஸ்ட்டோட முடியுமா சார், இல்லை செப்டம்பர் இருக்குன்னா சொல்லுங்கள், அந்த ஒரு மாதம் நான் வேறு எதுவும் பண்ணல. ஏன்னா எல்லா படத்துலையும் பண்ணிவிட்டு கண்டினியூட்டியாக ஒன்றும் ஃபாலோ பண்ண முடியாது. சம்பாதிச்சிடலாம், பட் நம்ம அந்த ப்ராஜெக்டில் பார்க்கும்போது என்ன நம்மளோட அவுட்புட்டு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குன்றதுனால ரொம்ப செலக்டிவாக தான் பண்ணுறது. இதில் வந்து டைரக்டர் சார் வந்து கூப்பிட்டு, ஆனால் அவரோட இது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வரது சில இதாக இருந்தது. பட் ஆனால் அவுட்புட்டாக வரும்போது சரி இந்த படத்துக்காக இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இருந்திருக்கலாமேன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆனது. தேங்க்யூ சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஆர்ட் டைரக்டர் ரொம்ப பிரமாதமான ஒரு ஆமாம். ஏன்னா அது அங்கே செட்டு நம்ம இங்கே ஆல்ரெடி போட்டிருந்த செட்டில் இருந்து அங்கே நாங்கள் அந்த ஜெயிலில் எப்படி தங்க வச்சுருப்பாங்க, அவங்க இருக்கிற செட்டப் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். கண்டிப்பாக அந்த வருஷத்துக்கான எல்லா விருதும் உங்களுக்கு வரணும். டிஓபி சார் எப்படி டைரக்டருக்கு இப்படி ஒரு பொறுமையான டீமை கண்டுபிடிச்சாருன்னு தெரில. டைரக்டருக்கு அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி டைரக்டர்கிட்ட வேலை பார்க்குற லிரிக்ஸ் ரைட்டரு எல்லா பேருமே அவருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஆட்களை அமைஞ்சிட்டாங்க. இவர் ஸ்பாட்டில் டைரக்டர் மட்டும்தான் சத்தம் வரும். நமக்கு எப்படின்னா இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி கத்தும் போது அப்படி அப்படி இந்த லோ பிபி வந்து போகும். ஷோ என்னடா நைட்டு தூங்குவோம், காலைல ஷூட்டிங்கா என்ன படம், சத்ய சிவா சார் படமா, அந்த மாத்திரை 2 கொடுப்பா அப்படின்ட்டு வாங்கி போட்டு அப்படி ஜெபம்லாம் பண்ணதே கிடையாது. ஆண்டவா இன்னைக்கு ஸ்பாட்டில் வந்து எந்த ஒரு சத்தம் வந்துடக்கூடாது, எந்த ஒரு நம்ம டென்ஷனாக கூட அவரும் டென்ஷன் ஆகக்கூடாது, நல்லபடியாக அந்த நாள் முடியணும், இப்படி தான் கிளம்பி வர்றது. ஆனால் சில ஷூட்டிங்க்கு நம்ம போகும்போது ஷூட்டிங்காக வேகமாக எடுத்துகிட்டு பேக்கை வச்சுட்டு என்னென்ன தூக்கிட்டு ஜாலியாக போட்டு டீயை சாப்பிட்டு வாடையை சாப்பிட்டு வாடையை நிப்பாட்டு அப்படி போவோம். இங்கே வந்து மட்டும்தான் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இப்படியாவது முடிச்சிடும்டா அதை இருந்து. பட் அவுட்புட்டாக நல்லா வந்திருக்குது. லிரிக்ஸ் 2 பேருமே சூப்பராக இருந்ததுங்க சார். ஆமாம், அந்த இன்னொரு பாட்டு அந்த குழந்தைக்கும் 2 சாரோட சசிகுமார் சார் அவங்க பேரோட சின்ன வயசு இது ரொம்ப சூப்பராக இருந்தது அது. அப்புறம் ட்ரெண்ட் மியூசிக் அஜித்தே சார், வாழ்த்துக்கள் சார். அப்புறம் சார் அவங்க சார் அருண் பாரதி சார், தேங்க்யூ. ஜிப்ரான் சார், சின்ன படங்களுக்கு எப்பொழுதுமே இந்த ரொம்ப பட்ஜெட்டில் ஒரு ஃபெஸ்டிவல் ஏதாவது வருதுன்னா சின்ன பட்ஜெட்டில் சின்ன கடைகள் இருக்குது நிறையா டின்னரில், அது மாதிரி சினிமாக்காரங்களுக்கு ஒரு நல்ல படைப்பு எடுத்துகிட்டு ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு மியூசிக் பண்ணுறதுனா ஜிப்ரான் சார் தான். எனக்கு என்னென்னா வாகை சூடாவால் ஆரம்பிச்சது. வாகை சூடாவால் அவரோட ஒர்க்கு பார்த்துட்டா நீங்கள் அந்த வாகை சூடா படம் எத்தனை தடவை பார்த்தாலும்
மியூசிக்கில் நம்மளை அழுக வச்சுருப்பார். இதுலேயும் அதே மாதிரி லிஜோ மேம்ஸ்க்கான இந்த சீக்வன்ஸ் அவங்க பேசுகிறது, அவங்க எங்களை ஏன் தள்ளி விட்றீங்கன்னு கேட்கும்போது நம்மள அறியாமல் கண்ணிலேருந்து ட்ராப்ஸ் வந்துடும். ஏன்னா இது ஒரு முக்கியமான போர்ஷன் அவங்க லிஜோ மேமுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னால் அவங்க பண்ணியிருக்காங்க ஜெய்பீம். அது நம்மளை ஒரு மாதிரி ரொம்ப கலங்கடிச்சு ஃபீல் ஆனது. ஏன்னா அந்த ஜெய்பீமில் வந்துட்டு வெளியில் சூர்யா சார் இருந்து வருவாங்க, இவங்க எங்கே இருப்பாங்கன்னு அவங்கள தேடிக்கிட்டே இருப்போம், கேமராவும் அவங்கள தேடி வரும். அந்த ஒரு மலையில் ஓரம் நிற்பாங்க. அது எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ணி எனக்கு அழுகே வராதுன்னா கூட அவங்கள அப்படியே கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக இதில் வந்து அந்த ஈக்குவலாக அதோட கூட அதிகமாக தான் இருக்கும் அவங்களுக்கு ஒரு பேர் இதில். தேங்க்யூ மேம், நீங்கள் இருக்கிற படத்தில் நாங்கள் வேலை பார்த்தது சந்தோஷம். சசிகுமார் அண்ணன் சினிமாவில் இப்போ நம்ம நிறையா நடிகர்கள் நிறையா பேர்த்திட்ட பழகுறோம், நிறையா பேர் கூட ட்ராவல் பண்ணுறோம், நிறைய பேர் கூட பேசுகிறோம், இது பண்ணுறோம். எனக்கு கொஞ்சம் நெருக்கமானவங்களில் வந்து விஜய் சேதுபதி, சசிகுமார் அண்ணன், அப்புறம் ஜிவி பிரகாஷ் சார், இவங்க 3 பேர். அதில் வந்து சசிகுமார் சாரும் ஜிவி சாரும் வந்து எனக்கு சினிமாவில் இருந்துக்கிட்டு எப்படி ஒரு சினிமாத்தனம் இல்லாமல் ஒரு எளிமையாக ஒரு பழகுறதுக்கும் சரி, மற்ற எல்லா விஷயத்துலேயும் யதார்த்தமாக இருக்கிறது அவங்க 2 பேரும். நான் இடையில கூட ஒரு இன்டர்வியூ 2-3 கூட சொல்லியிருந்தேன். சசிகுமார் அண்ணன், ஜிவி பிரகாஷ் அவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர்கள் சினிமாவில் அப்படின்னு. தேங்க்யூ சார், உங்கள் கூட சேர்ந்து வேலை பார்த்தது. ஏன்னா எல்லா பேரோட சூழ்நிலையும் இந்த படத்துக்கு உண்மையாகவே ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி தான். வேறு யாராக இருந்தாலும் இவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணுற நம்மளாலே லோ பிபி, ஹார்ட்டு, சுகரு இது எல்லாமே வருது. ஒரு லீடு பண்ணுறவங்களுக்கு ஏன்னா அது ஃபைட் சீன் வரும், அடித்து இது பண்ணுவாங்க, அந்த பிளட்டு வரதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் வருவார், இப்படி உள்ளே போகும்போது கேரவனில் ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி கீழே இறங்குவார். இன்றைக்கி சார் இந்த கண்டிஷனில் வரப்போகிறாரோ, உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது பார்ப்போம், சசிகுமார் சார் மாதிரியே இருக்குல்ல, சசிகுமார் சார் தான் அந்த மாதிரி பிளட்டு அடிபட்டு. ஏன்னா நம்ம ஹீரோனா அவங்க ஒரு மெயின்டைன் பண்ணுவாங்க, இந்த இது வேணாங்க, இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் முழுமையாக ஒப்படைச்சார். ஆமாம், சந்தோஷம் சார், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்காக ஒரு சிறந்த நடிகருக்கான விருது கண்டிப்பாக வருன்றது நம்பிக்கை சார். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறேன். சார் டிஓபி சார் சொன்ன மாதிரி தான் அந்த இவிபியில் போவோம். நாங்கள் ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்துருப்போம், குழியை தோண்டிகிட்டு இருப்பாங்க, இன்றைக்கி என்ன நடக்க போதோ, முள்ளிங்கால் போட்டு வரணும். சசி சாருக்கு வந்து முன்னால் வச்சுருவாங்க, கேமராவுக்கு முன்னால் ஒரு 4 ஸ்டெப் நடந்தால் போதும். நம்மலாம் அங்கே திண்டிவனத்துலேருந்து முள்ளிங்கால்லே வரணும். ஆமாம், இந்த எல்லாம் மாத்திரை டப்பாவோடய வந்துடுவாப்புல குணா. தண்ணி எங்கெங்கே இருக்குது, தண்ணியெலாம் வருங்க, பேசாமல் இருங்க, டெடிக்கேஷனாக இருங்க, நீங்கள் தண்ணியாக குடி பொறுங்க, முன்னால் வேகமாக போங்க, ஏங்க பொறுங்க, முள்ளிங்க நடந்தால் போகிறேன், முள்ளிங்கால் போட்டு போகும்போது வேகமாக போங்கன்னா இப்படியே ட்ராக் உள்ளே போகும். ஏங்க கொஞ்ச நேரம் லேசாக உட்காந்தோம்னா வரமாட்டீங்க, இந்த வந்துட்டோம் சார், வந்துக்கிட்டு இருக்கோம் சார். அடுத்த மொழி எடுத்துகிறான் எங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலு, அந்த பாண்டியன் சார் கரெக்டான ஒரு மேனேஜர். சார் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பாரு, எங்கள் பொறுங்க இப்போ தாங்க டி நகர் சிக்னல் தாண்டி வந்து பயங்கர டிராஃபிக்குங்க, போனால் அங்கே 2 மணி நேரம் சும்மா உட்காந்துருப்போம். அப்போ தான் தோண்டி அதெல்லாம் முடித்து அந்த அது பெரியது சொன்ன மாதிரி பெரிய பள்ளம், அது ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி கால்வாய் மாதிரி. அது வந்தோன்னே நம்ம பார்ப்போம், இன்றைக்கி இந்த சீன்னோன்னு அப்படியே பார்ப்பாங்க, ஒருத்தர் பேசுவோம், இது எப்படி இன்றைக்கி இன்றைக்கி அப்படி தான். சரி வாங்க இன்றைக்கி என்ன டிஃபன்னாது கேட்போம் அப்படின்ட்டு குணா பக்கத்தில் எதுவும் தம்முக்கும் வாங்கிட்டு வந்தீங்களா, ஏங்க குணா நீங்கள் சரி போயிட்டு அப்போ இது பண்ணிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம். ஏன்னா அந்த ஸ்பாட்டை கடத்துறது அந்த மாதிரி. இங்கே செட் ஒர்க் பண்ணுறதும் சரி, அங்கே பண்ணதும் சரி. அப்புறம் இன்னொரு இடத்துல நம்ம இந்த வண்டலூரை தாண்டி ஒரு இடத்துல எடுத்தோம், அந்த இது பண்ணுறது. அப்புறம் இங்கே நம்ம எக்மோரில் எடுத்த அந்த காலேஜ் சீக்வன்ஸ் எல்லாமே பயங்கர கஷ்டமானது. டிஓபி சாருக்கு தான் பெரிய ஒரு சவாலானதாக இருந்திருக்கும் அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு. சந்தோஷம் சார். யாருக்கு செல்வமணி சார், நான் சென்னை வந்த புதுசில் ஆர் செல்வராஜ் சார்கிட்ட வேலை பார்த்தேன். அப்போ வேலை பார்க்கும்போது ஏதாவது ஃபைல் கொடுத்துடுவார், போய் செல்வமணி சார் வீட்டில் கொடுக்கணும். அப்புறம் அங்கேருந்து எதாவது கொடுத்துடுவாங்க, வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். இந்த மேடையில் நீங்கள் இருக்கிற மேடையில் நிற்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். மணிகண்டன் இப்போ பேசின மாதிரி தான், என்னங்க ஒரு 1/2 மணி நேரம் பேசுங்க அப்படின்னா டக்குன்னு வந்து உட்காண்டார். மணிகண்டன் அவர் அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசிடுவாப்புல. அது இந்த இன்டர்வியூ பார்த்து தான் மகாராஜாவிலையும் வந்தது. மகாராஜாவிலையும் வந்தது. பரவாயில்ல, இனிமேல் நம்மளே ஒரு இன்டர்வியூ அந்த மாதிரி கொடுக்குறதா வாய்ப்பு வர மாட்டேது. இன்டர்வியூ கொடுத்தா ஃபோன் பண்ணி திட்டாச்சாராங்க, என்ன உனக்கு பேச தெரில, கொஞ்சம் நல்லா பேச மாட்டேன்னு. வாழ்த்துக்கள் மணிட்டு, அவங்க கூட சேர்ந்து வேலை பார்த்தா ரொம்ப சந்தோஷம்.
நான் பாய்ஸ் காலேஜ் படிக்கும்போது நான் பாய்ஸ் பார்த்தது. அப்போல்லாம் பாய்ஸ் மணிகண்டனா அப்படின்னா பாய்ஸ் மணிகண்டன் அடிக்கலாம் நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த படத்தை நாங்கள் தேட்டரில் எவ்வளோ வெயிட் பண்ணி அந்த டிக்கெட் வாங்கி பார்த்தது. ரொம்ப ஒரு சினிமா மணிகண்டன் அந்த மாதிரி தான். எப்படி அப்ரோச் பண்ண எப்படி பேசுகிறது அந்த இதெல்லாம் தெரியாது. அவர் கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே என்ன பார்க்க முடியுமோ அந்த வேலையை பார்த்துருவார். அப்புறம் குணா தான் எங்களுக்கு வந்து பயங்கர என்டர்டைன்மெண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அவர் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த நாட்கள் கூட எங்களால் இருக்க முடியாது. அப்புறம் அவங்க இதில் நடிச்சிருக்காங்க தீபா பாஸ்கர், அப்புறம் ஷாலினி இவங்கெல்லாம் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. மற்ற நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, கோ டைரக்டர், மற்ற எல்லா பேர்த்துக்கும் நன்றி. வாய்ப்பு வழங்கிய ப்ரொடியூசருக்கும் டைரக்டர் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக இணைய நண்பர்கள் அனைவருக்கும் என் இதயத்தின் அடியாளத்திலிருந்து அன்பு வணக்கம். ரொம்ப கனமான மேடை. இப்போ அவர் வந்து பேசிட்டு போனதில் கொஞ்சம் ரொம்ப லேஸ் ஆக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஃப்ரீடம் படத்தில் வாய்ப்பு கிடைச்சதுக்காக தயாரிப்பாளர் பாண்டியன் சார், அப்புறம் வந்து இயக்குனர் சத்யசிவா சார், அப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் ஜிப்ரன் சார் எல்லாருக்குமே வந்து நான் நிறைய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இலங்கை போர் உச்சத்தில் இருக்கும்போது அண்ணன் அறிவுமதி அவர்கள் வந்து ஒரு அரை கம்பத்தில் தொப்புள் கொடி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் தொகுத்தார். அதில் நான் வந்து ஒரு கவிதை எழுதியிருந்தேன். போதிமர நிழலில் புத்தருக்கு நரபலி, அப்பாவின் மண்டை ஓடு, சிங்களனின் மாமிசவரி, அறுபட்டு கிடக்கிறது அம்மாவின் மார்பு, பிறப்புறுப்பில் துப்பாக்கி, நிர்வாணமாக அக்கா சடலம், மலவாசல் வழி இரும்பு கம்பி, எப்படி துடித்தானோ என் ஆசை தம்பி, சொந்த மண்ணில் உயிரின் வேர்களை பிடுங்கி எறிகிற அசைவ பூமி, தப்பி பிழைத்து கரையேறினேன், இங்கோ எனக்கு அகதி அனாதை விசாரணை அப்படின்னு சொல்லி அந்த கவிதை இருக்கு. இதை கைதட்டலுக்காக சொல்லலை, ரொம்ப ஒரு வழியோட விசாரணை கைதிகளை குற்றவாளியாக பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்குது. இன்றைக்கி கரண்ட்டில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அஜித்குமார் நியூஸ்லேருந்து நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கனமான சப்ஜெக்டை வந்து இயக்குனர் எடுத்திருக்கிறாரு. அதற்காகவே அவரை வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுதல்கள் நம்ம தெரிவிக்கலாம். ஸோ அதுக்காகவே உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். முதல் முறையாக நான் வந்து சசிகுமார் சார் படத்தில் பாட்டு எழுதுகிறேன். ஸோ ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து உங்களோட நான் இணையணும். அதுக்கப்புறம் ஜிப்ரான் சார், அவர் எனக்கு ரொம்ப நாள் தெரியும் அப்படின்னாலும் அவர் கூடயும் எனக்கு முதல் முறையாக இணையக்கூடிய ஒரு மேடை அப்படின்றதுனால இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப புதுசாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது. மோகன்ராஜன் சாரோட பாடல் வரிகள், சினேகன் சார் அவரோட பாடல் வரிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த தாலாட்டு பாட்டில் எனக்கு அந்த வரி ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அருகம்புல்லும் சிகரமே எறும்பை கேளு அது சொல்லுமே அப்படின்னு சொல்லி அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனக்காக சில மோட்டிவேஷனுக்காக சில தத்துவங்கள் எழுதிக்குவேன். ஸோ அதில் ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நான் என்பவனுக்கு உலகை தெரியாது, நானா என்பவனுக்கு தன்னை தெரியாது, நானும் என்பவனுக்கு தோல்வி கிடையாது. இந்த நானும் என்பவனுக்கு தோல்வி கிடையாது வந்து எங்கள் கதாநாயகன் சசிகுமார் சாரும் அடங்குவார். எப்பயுமே அவர் அவ்வளோ பொயட்டாக இருப்பார். அவரை பற்றி சொல்லணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு. ஏன்னா இந்த வருடத்தில் ஒரு பெரிய ஹிட் படத்தில், டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படத்தில் நானே எல்லாமே முழு பாடல்களும் உங்களுக்கு நான் எழுதியிருக்கிறதுல பெரிய எனக்கு சந்தோஷம் சார். ஏன்னா நம்மளை தூக்கி வளர்த்தவங்க கொஞ்சம் சறுக்கி மறுபடியும் ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி உயர பறக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும்ல, அது பெரிய போதை. அந்த சந்தோஷத்தை நான் வந்து இந்த மேடையில் ரொம்ப அனுபவிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறை என்னுடைய ஈசன் படம் வந்தனமா இருக்கட்டும், சுந்தரபாண்டியன் ஓப்பனிங் சாங்காக இருக்கட்டும், குட்டிப்பள்ளியில் தாட்டியறையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ஆரம்ப காலகட்ட பாடலாசிரியருக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்தவர் வந்து சசிகுமார் சார் தான். அவருக்கு வந்து இப்படி ஒரு வெற்றி படத்தில் நானும் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறதுல ஹாப்பி. அந்த படத்துக்கு அப்புறம் இன்னொரு படமாக வர்றது ஃப்ரீடம். அந்த படத்துலேயும் நான் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய பெரிய மகிழ்ச்சி சார். ரொம்ப இன்னும் நான் உங்களோட தொடர்ந்து வேலை செய்யணும். அருண் பாரதி சொன்னார், இது வந்து நான் உங்களோட சேர்ற முதல் படம்னு. என்னோட முதல் பாடல் வெற்றி பாடலே உங்களோட தான். அது எனக்கு ஒரு பெரிய பரிசா நான் என் வாழ்க்கை கொடுத்ததான் நினச்சிக்கிறேன். இந்த படத்தில் வந்து சினேகன் சார் வந்து ஒரு லவ் சாங் எழுதியிருக்காரு. அதில் நீங்கள் எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரியல. 2வது சரணத்தில் ஒரு அகதியோட அதை வந்து 4 வரிகளில் சூப்பராக சொல்லியிருப்பார். அண்ணன் இங்கே இல்லை, ஸ்டேஜில் இல்லை, இருந்தாலும் அதை நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்.
நிலமற்ற நிலத்தில் நின்றாலும் காதல் நீங்காத நிழலை தருகிறதே எங்கும், ராவண தேசத்து ராஜா ராணி பரிவாரம் இல்லாமல் வருதே பவனி அப்படின்னு எழுதியிருப்பாரு. அது கதைக்கும் சூப்பராக பொருந்திருக்கு. ஏன்னா முதல்ல வந்து இந்த வரிகளை செலக்ட் பண்ண இசையமைப்பாளருக்கும் சத்யசிவா சாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னதான் கவிஞர்கள் எழுதினாலும் அதை ஓகே பண்ணுற இடத்துல நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க சார். ஸோ இந்த வரிகளை நீங்கள் சினேகன் சாருக்கு ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் சார்பாக நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாடல் தாலாட்டு பாடல். இந்த பாடலை பற்றி நான் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சசிகுமார் சாருக்கு சொன்னேன். சார் அந்த தாலாட்டு பாட்டு நான் தான் எழுதியிருக்கேன். அப்படியா, சூப்பராக, அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. இப்போ அந்த வரிகளை பார்த்துட்டு ஏய் நம்ம பாட்டிலேருந்தே ஒரு வரியை தூக்கி போட்டேன்னு சொல்லி எனக்கு ஞாபகப்படுத்தி சொன்னார். அது நான் சொல்லிடுறேன் இந்த லைனை. தப்பி வந்த தங்க நிலவே தங்க நிலவை அஞ்சி அழ விட்டது யாரோ, துள்ளி வந்த வண்ண நிலவை ஒண்டி நிற்க வச்சது யாரோ, வாழ்வை எண்ணி வருந்தாதே வானம் அது சுருங்காதே, அருகம்புல்லும் சிகரமே எறும்ப கேளு சொல்லுமே. இந்த அருகம்புல்லும் சிகரமே தான் வேறொரு வடிவத்தில் சாரோட வெற்றிவேல் படத்தில் ஓப்பனிங் சாங்கில் எழுதியிருப்பேன். அதை நான் மறுபடியும் ஏன் எழுதணும் அப்படின்னா, சார் வந்து ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி மறுபடி பறக்க வந்திருக்காரு. சரி, அதையும் நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். அது எதேச்சியாக எழுதினேன். அது சாருக்கு தெரியாதுன்னு நினச்சேன். ஆனால் என்னோட ஒவ்வொரு வரிகளையும் அவர் கவனிக்கிறனால கண்டுபிடிச்சிட்டாரு. சார் ரொம்ப நன்றி சார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜிப்ரான் சார் பற்றி சொல்லணும். ஒரு இசையமைப்பாளருக்கு ஆல்பமாக ஹிட்டாக அமைகிறது வந்து ரொம்ப மேஜிக். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜா சாருக்கு அன்னக்கிளி, ரகுமான் சாருக்கு ரோஜா, அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்கு பார்த்தீங்கன்னா மின்னலே, வாகை சூடவா அப்படிங்கிற ஒரே ஆல்பம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் யார்ப்பா அப்படின்னு திரும்பி பார்க்க வச்சது. சார் அதே மாதிரி இந்த ஆல்பமும் சூப்பராக கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும், கண்டிப்பாக அமையும். ஏன்னா ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க, இந்த படத்தையும் சேர்ப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் சத்யசிவா சார், நான் அவரோட இது வந்து எனக்கு 3வது படம் கழுகு 2, அப்புறம் வந்து 1945. அதுக்கப்புறம் இந்த படம் அவரோட வேலை செய்கிறதே ரொம்ப இதமாக இருக்கும். அவர் அடிக்கிறதும் தெரியாது, கிள்றதும் தெரியாது, ஆனால் அவர் நினச்சதை வாங்கிடுவார். ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார் உங்களோட வேலை செய்கிறதுல. ஜிப்ரான் சாரோட வேலை செய்கிறது வந்து ஒரு அது மட்டும் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு கண்டிப்பாக அது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒரு பாடல் வந்து சூழல் உருவானோன்னா இவர் தான் எழுதுறாங்கன்னு தெரிஞ்சோன்னா அவர் நம்பரை வாங்கி ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டுருவார். நம்ம பாட்டுக்கு ஆப்ஷன் எழுதி கொடுத்துட்டே இருக்கணும். கடைசியாக அப்புறம் எனக்கும் டைரக்டருக்கும் பிடிச்சதை பார்ப்பாரு, அப்புறம் அவருக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கும், எங்கள் 3 பேருக்கும் பிடிச்சது ஓகே ஆகி அந்த ஒரு வடிவமாக வரும். அது எனக்கு ஒரு பெரிய மாபெரும் ஒரு புது அனுபவமாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த பாட்டை வந்து வைக்கம் விஜயலட்சுமி ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி படமாக அமையும். அதே மாதிரி எங்கள் தயாரிப்பாளர் பாண்டியன் சார், உங்களுடைய உறுதிமொழி வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு படத்துலையும் அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சு செய்யணும் சார். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் எல்லாருமே பாண்டியன் சார் பற்றி சொன்னாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு படத்தை பற்றி சிவா வந்து ஒரு அவுட்லைன் சொல்லியிருந்தார். பட் ஆனால் சிவா அவர் சொன்னதை விட ரொம்ப எக்ஸைட்டிங்காக எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் லைனை வந்து பாண்டியன் அவர் தான் நரேட் பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கிட்டத்தட்ட ஒரு கோ டைரக்டர் மாதிரி கூடவே ட்ராவல் பண்ணி லிரிக்ஸ் செலெக்ஷன்லேருந்து சிங்கர்ஸில் இருந்து இன்னும் அந்த ஒரு இன்புட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு எப்போவுமே பர்செப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேஷன் சைட்லேருந்து இருக்காது, ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தே இருக்கும். ஸோ அதனால் ஒரு லிரிக் கொடுக்கும்பொழுதே சார் இது எனக்கு புரியுது, இது நல்லா இருக்குது, அங்கே ஆரம்பித்து அப்படியே உள்ளே வருவார். ஸோ தட் ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் அவர் மனநிலை எப்படி இருக்கும்னு உண்மையிலே எனக்கு இப்போ எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. கண்டிப்பாக இப்போ ஒவ்வொரு படம் முடியும் பொழுதும் அந்த வெள்ளிக்கிழமை அது ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் ஒரு நம்ம மைண்ட் செட் வச்சே நமக்கு தெரிஞ்சிடலாம், ஓகே இந்த படத்து மேலே நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்கோம், ஓகே ஓடுமா ஓடாதா அப்படிங்கிறது. பட் ஆனால் இப்போது நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகுது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கேன். ஓகே ஏன்னா அப்படின்னா ஓகே தட் மீன்ஸ் படம் நல்லா வந்திருக்கு. அண்ட் தேங்க்யூ சார். அண்ட் சத்யம் சிவா அவர் கூட பேக் டு பேக் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். பட் இவன் ஆண்டனி சொன்ன ஃபேஸ் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா என்கிட்ட எப்போவுமே ரொம்ப சாஃப்டாக பேசுவார். பட் ஆனால் என்னோட இன்ஜினியர் பார்த்துருக்காங்க. ஸோ வெஸ்லி சொல்லுவார், சார் ஐயோ பயங்கர டெரர், அப்படியா இல்லை நான் பார்த்ததே இல்லாமல். பட் ஆனால் இதே அவர் சொன்னது, அவருக்கு வேலை வாங்குறது வந்து அது அவருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக வரும். அவருக்கு என்ன தேவையோ அது அவ்வளோ அழகாக
தெளிவாக கன்வே பண்ணுவார். பட் இந்த படம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக என்ன சொல்ற ஒரு ஹெவியான ஒரு சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணுது. அது நினச்சிருந்தா கொஞ்சம் அப்படியே ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஜோனுக்குள்ளேயும் போயிருக்கலாம். பட் அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி இன்னும் லாஸ்ட் வரைக்கும் ஒரு த்ரில்லராக அதை எடுத்திருக்காரு. அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் சசி சார், தேங்க்ஸ் லாட் சார். பேக் டு பேக் ஒர்க் பண்ணுற அந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு. அண்ட் ஐ டோன்ட் நோ, லவ் யூ சார். ஸோ அண்ட் எல்லாருமே ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் சின்ன சின்ன கேரக்டர்ஸ், ஒரு ஒரு இன்னும் ஒரு தாத்தா கேரக்டர் ஆகட்டும், இங்கே பேசின எல்லாரும், அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஹீரோயின்லேருந்து எல்லாருமே, ஏன்னா அவங்களுக்கு ஏன்னா இந்த படம் வந்து கேரக்டர் ட்ரிவனாக இருக்கும். ஒரு கேரக்டர் மேலே மட்டும் ட்ராவல் பண்ணாமல் எல்லாம் ஒரு மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேரோட இமோஷன்ஸும் ஒரு சின்ன சின்ன பார்ட் ஸ்டோரியை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் எவ்ரி ஒன் ஹேஸ் டன் அ கிரேட் ஜாப். அண்ட் டெக்னீஷியன், எடிட்டிங் அண்ட் சினிமோட்டோகிராஃபி, ஐ ஹாவ் டு டெல், சில இடத்துலலாம் எப்படி நீங்கள் கேமரா வச்சிங்க, லைட்டிங் வச்சிங்கன்னு எனக்கு புரியல. பிகாஸ் இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் லிரிக்ஸ் ரைட்டர்ஸ், தேங்க்யூ. எங்கள் டீம், என்னோட ஐ எம் ரியலி ஹாப்பி இந்த இடத்துல சாங்ஸ் எப்படி வந்திருக்குன்னு. அண்ட் ஸ்னேகன் சார் இல்லை, அவர் சார்பாகவும் ஐம் லைக் ஐம் தேங்கிங் ஹிம். அண்ட் கண்டிப்பாக தேட்டர் போய் பாருங்கள். ஹோப் யூ லைக் இட். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர் பாண்டியன் அண்ணா அவர்கள் வந்து நான் முன்னேறணுங்கிறதுல அவருடைய பங்களிப்பு அதிகம். நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அவர் தான் வந்து கோடியில் ஒரு படத்தை எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது. அடுத்தது இன்றைக்கி வந்து தயாரிப்பாளருங்க இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும். என்றைக்குமே உண்மை கதை தோற்றது கிடையாது. இது ஒரு உண்மை சம்பவம். இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். ஏன்னா இந்த ஆண்டு வந்து நந்தன் படம் சிறந்த கதை. அதே மாதிரி வர்ற ஆண்டு இந்த படமும் சிறந்த ஒரு கதை, ஏதோ ஒரு அவார்டு, ஏதோ ஒரு விருதுகளை இந்த படம் பெறும். ஏன்னா ஒரு உண்மை சம்பவம். ஏன்னா என் லைஃப்பில் நடந்தது. நாங்கள்லாம் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தவங்க. அதனால் என் லைஃப்பில் நடந்தது. எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு 50 ஆண்டுகள் இங்கே வந்திருக்கோம். எனக்கு 37 வயசாகுது. ஒரு 50 வருஷம் இருக்கும். அதனால் இந்த படம் வந்து மிகப்பெரிய கனெக்டிவிட்டியாக இருந்துச்சு எனக்கு. அது மாதிரி எனக்கு வேலையாக பார்க்கும்போது அந்த டனல் ஒன்று சொன்னாங்கல்ல, அது ஒரு ட்ராயிங் பண்ணி டேரக்டரை காமிச்சிட்டு ஒரு மினியேச்சர் ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணோம். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் வந்து மினியேச்சர் பண்ணோம். மினியேச்சர் பண்ணி அப்போ சசியார் வந்து பார்த்துட்டு அது மேக்கிங்காக எப்படி பண்ணலாம், ஏன்னா செலவும் பண்ணணும், அது நல்லா மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமாக இருக்கணும் அதில். ஏன்னா கேமரா வைக்கணும், கேமரா ஒர்க்கிங் பிளேஸ் போகணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டூடியோவில் செட்டு போடலாம், ஆனால் அங்கே செட்டு போடும்போது ஒர்க்கிங் பிளேஸ் பண்ண முடியாது. அதனால் அது எப்படி மேக்கிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து பேசி அது மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமாக ஒரு விஷயம் பண்ணோம். அதன் பிறகு ஒரு அகதிகள் முகாம் ஒன்று பண்ணோம். அதுவும் அப்படி தான். ஏன்னா அகதிகள் முகாம் வந்து ஒரு லைவாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும். எந்த ஒரு விஷயமும் ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் மெனக்கடுவேன் எப்பயுமே. இந்த படத்தை அப்படி தான் மெனக்கட்டேன். நல்லா வந்திருக்கு. விஷுவலாக பார்க்கும்போது நல்லா வந்திருக்கு. சசி அண்ணன் கூட எனக்கு 3வது படம், நந்தன் படம் ஒர்க் பண்ணேன். நல்ல படம். அது ஒரு உண்மை கதை. தமிழ்நாட்டு அளவில் பேசப்பட்ட படம். அதே மாதிரி நம்ம படமும் பேசப்படும். மிகப்பெரிய வெற்றி அடையும். சத்யசிவா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கேமராமேன் உதயணனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம எப்படினாலும் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துடலாம், ஆனால் அதை அழகாக அந்த ஃப்ரேமில் காமிக்கிறது உதயண்ணன் நம்ம அழகாக காமிச்சிருப்பார். யாராச்சும் பேர் விட்டு போயிருந்தால் மன்னிச்சுக்கணும். வணக்கம், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற கெஸ்ட், ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். நான் தமிழ் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இந்த படம் ஃப்ரீடம்ங்கிற இந்த படம் பண்ணுறது எனக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. பிகாஸ் இதில் என்னோடய கேரக்டர் செல்விங்கிற கேரக்டர் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் பொண்ணு. ஸோ நான் தமிழ் பேசுகிறதே பெரிய விஷயம். அதில் ஸ்ரீலங்கன் தமிழில் பேசி பெர்ஃபார்ம் பண்ணுறது எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அது இல்லாமல் நம்ம டிரெக்டர் வந்து ஷார்ட் அப்போ ஸ்போர்ட்லேயே வந்து டைலாக்ஸில் கரெக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அது எனக்கு இன்னும் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. என்னை ஃபுல் டைம் பதட்டத்திலே வச்சுருந்தார் அவர். சும்மா சொன்னார்.
ஆக்சுவலி யூ வெரி சப்போர்ட்டிவ். ஏன்னா நம்ம ஷூட் டைமில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, உங்களுக்கும் தெரியும். அந்த டைமில் எல்லாம் நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ. அப்புறம் சசிகுமார் சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் எ வண்டர்ஃபுல் கோ-ஆக்டர் சார். ஒரு வண்டர்ஃபுல் கோ-ஆக்டர் மட்டும் இல்லை, அவர் ஒரு வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் கூட. பிகாஸ் எனக்கு நம்ம மூணார் ஷூட் பிளான் பண்ணப்போ ஒரு 3 days ஷூட், ஒரு சாங் சீக்வன்ஸ் அங்கே பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபுல் டீம் மூணாரில் வந்து ஷூட்டுக்கு ரெடியாக இருந்தோம். அண்ட் ஷூட் அன்னைக்கு காலையில் நான் எந்திரிச்சு பார்த்தா எனக்கு மீசில்ஸ் வந்துருச்சு. பட் அப்போ அது மீசில்ஸ்ன்னு எனக்கு தெரியல, சிக்கன் பாக்ஸ் மாதிரி. ஸோ அதோட ஒரு லைட்டர் வேர்ஷன். ஸோ நீங்கள் இன்றைக்கி சாங் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஒரு மேரேஜ் சீக்வன்ஸில் என்னோடய ஃபேஸில் ஃபுல்லாக அந்த சிக்கன் பாக்ஸ் மாதிரி மார்க்ஸ் இருக்கும். ஸோ எனக்குமே வந்து ஃபுல் டீம் அங்கே மூணாரில் இந்த சாங் ஷூட்டுக்காக மட்டும் வந்திருந்தோம். ஸோ எனக்கு வந்து நான் டீம்கிட்ட இப்போ என்ன சொல்கிறது, ஏன்னா என்னால் ஷூட் நிற்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது ப்ரொடக்ஷன் வைஸாக இருந்தாலும் பெரிய லோ. ஸோ நான் இது எப்படி சொல்கிறதுன்னு பயந்துட்டே இருந்தேன். பட் நான் வேறு வழி இல்லை. ஸோ நான் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ அப்போ அவங்களுக்குமே வந்து கன்ஃபியூஷன் இருந்துச்சு, என்ன பண்ணுறது, ஷூட் பிளான் எல்லாமே செட், எல்லாமே ரெடியாக இருக்காங்க, எல்லாருமே ரெடியாக இருக்காங்க, நான் மட்டும்தான் எனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கும் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் அன்றைக்கி எனக்கு சசிகுமார் சார் தான் என்கிட்ட வந்து, நீ இப்போ ஃபஸ்ட்டு நீ ஹாஸ்பிட்டல் போய் என்னென்னு பாரு, அண்ட் தென் டேக் குட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து, நான் பதட்டத்தில் இருந்த என்னை வந்து காம் பண்ணது வந்து அவரோட அந்த ஜெஸ்டர் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் இந்த படத்தில் இருக்கிற எல்லா கோ-ஆக்டர்ஸ், நடிச்சிருக்கிற எல்லா கோ-ஆக்டர்ஸுக்கும் நான் நன்றி சொல்லணும். ஸ்பெஷலி எங்களுக்கு இந்த ஸ்ரீலங்கன் தமிழ் சொல்லி கொடுத்த பாட்டி இருக்காங்க. ஸோ நான் பாட்டின்னு தான் கூப்பிடுவேன், அதனால தான் பாட்டின்னு சொல்கிறாங்க, அங்கே இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அம்மா. என்னோட ஸ்கிரிப்ட், எல்லாரோடைய ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா அது தமிழில் தான் இருக்கும். ஸோ டெய்லி காலையில் வந்து அது ஸ்ரீலங்கன் தமிழில் மாற்றி அது எனக்கு வந்து சொல்லி கொடுத்து என்னோடய ப்ரொனன்சியேஷன் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி என்னை பேச வச்சது அவங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த டீமில் இந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே சினிமாங்கிறது ஒரு டீம் எஃபர்ட், ஒரு டீம் ஒர்க் தான். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரீடம் திரைப்படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். உண்மையாகவே இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு படத்தை பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் இந்த கதையை பார்க்கும்போது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய வரவாக தான் இந்த திரைப்படம் எனக்கு தெரிஞ்சுது. இந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளர் எனக்கு வந்து மிக நெருங்கிய நண்பர். என்னோடய வீட்டில் ஒரு ஆஃபீஸ் வாடகை இருக்கும்போது அதனுடைய படத்தோட தயாரிப்பு நிர்வாகியாக இருந்தார். சாதாரணமாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். இப்போ சினிமாவை பற்றி ரொம்ப நேசமாக, இப்போ ஸ்டேஜில் பேசினார் இல்லையா, அது மாதிரி அந்த உள்ளன்போடு உண்மையாகவே எப்பவும் பேசுவார். அப்போ ஒரு நாள் சொன்னார், சார் இது மாதிரி நான் ஒரு படம் பண்ண போகிறேன். அப்படியா, ஏன்னா இப்போ பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸே படம் பண்ண தடுமாடிட்டு இருக்கும்போது எப்படி பாண்டியன் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா, இல்லை சார் சசி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார். அப்புறம் சிவா ஒரு கதை சொன்னார்னு சொன்னார். அந்த கதை எனக்கு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னார். நான் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும்னு நினச்ச சில படங்களில் இந்த படம் ஒரு படம். சிவா இந்த படத்தை கதையை எனக்கு சொல்லும்போது இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு படமாக இருந்தது. நான் வந்து ரொம்ப வார் ஃபிலிம்ஸ் நிறைய பார்ப்பேன். எனக்கு வந்து லைஃப்பில் வந்து கிரேட் எஸ்கேப், பேசேஜ், வேரிகல் ஸ்டார், இந்த 3 படமும் வந்து ஒரு 100 தடவை மேலே பார்த்துருப்பேன். அதனோட சாயலில் ஒரு படமும், அதுக்கப்புறமும் உண்மை நிகழ்ச்சியை, வேலூரில் நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக வந்து அதை ஃபார்ம் பண்ணி ஒரு ஒரு மனித குலத்தில் ஒரு பகுதியோட ஒரு மனிதர்களோட வாழ்க்கையை ஒரு அழகாக வந்து அந்த கதை வந்து விளக்கி சொல்லியிருந்தது. இப்போ யாரோ சொன்னாங்க வந்து சிவா சொன்னதை விட பாண்டியன் சொல்லும்போது ரொம்ப எமோஷனலாக சொன்னார்னு முன்னாடி பேசணும் யாரோ சொன்னாங்க. அந்த வகையில் ரொம்ப சிறப்பாக சொன்னார் உங்கள் கதையை வந்து பாண்டியன்கிட்ட. உண்மையாகவே பாண்டியனுக்கு ஒரு நல்ல நேரம் தான். ஏன்னா நல்ல நேரம் எப்படி வரும்னா, அந்த அமையிற சுச்சுவேஷன் வந்து ரொம்ப தானாக சேர்ந்து அமையும். ஏன்னா வந்து இந்த படத்துக்கு வந்து ஃப்ரீடம் பேர் வச்சுருக்காங்க. எப்பவுமே ஃப்ரீடம் சாதாரணமாக வராது, கஷ்டப்பட்டு தான் வரும். கஷ்டப்பட்டு வந்தால் அது ஃப்ரீடம் கிடையாது. எந்த ஃப்ரீடத்துக்கு நம்ம ஆசைப்படுறோமோ
அந்த ஃப்ரீடம் தலைப்பு சில நேரங்களில் வந்து அதை நமக்கு தெரியாமல் அதை தீர்மானிக்கும். ஃப்ரீடம் படம் தலைப்பு வைக்கும்போது அது வந்து அவர் சிரமப்பட்டு தான் அந்த படத்தை வந்து மூவ் பண்ணார். உண்மையாக நான் இங்கே ஸ்டேஜில் பார்க்கும்போது அந்த சிரமம்லாம் எதுவுமே இல்லாமல் மிக அழகாக வந்து ஒரு பிளான்டு சப்ஜெக்டை வந்து ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே பண்ணால் எப்படி வந்து ஒரு ஒழுங்கு நேர்த்தி இருக்குமோ அந்த ஒழுக்கத்தை நேர்த்தியாக அந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. இதுக்கு வந்து உங்களுக்கு அமைந்த யூனிட்டு தான் காரணம். அது டைரக்டர் சிவாவாக இருக்கட்டும், இல்லை வந்து கேமராமேனாக இருக்கட்டும், இல்லை ஆர்ட் டைரக்டராக இருக்கும், அவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த படத்தோட வந்து அட்டாச் ஆகியிருக்காங்க. அதுபோல் வந்து நம்ம சசி சாரும் வந்து தயாரிப்பாளர்களுக்கு மிக இணக்கமான, மிக உண்மையான ஒரு நெருங்கிய நண்பராக இருக்கார். ஏன்னா நான் என்னுடைய உதவியாளர் ஒருத்தருக்கு ஒரு கதையை கேட்டால் அந்த கதை நல்லா இருந்தது. உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி, சசி இது மாதிரி ஒரு கதை இருக்குது கேளுங்க என்ன. நான் ஒரு 10-15 பேருக்கு சொல்லியிருக்கேன். அதில் வந்து அடுத்த வாரமே அவராக கூப்பிட்டு கதையை கேட்ட 3 பேரில் சசியும் ஒருத்தர். ஏன்னா நடிகர்கள் வந்து நம்ம சொன்ன உடனே கேட்கணும் இல்லை, அந்த கதையை கேட்டு சார் நல்லா இருக்குது நான் பண்ணுறேன், இதில் சின்ன சின்ன கரெக்ஷன் சார் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார். அந்த வகையில் ஒரு உண்மையான ஒரு மனிதராக, தயாரிப்பாளருக்கு உதவக்கூடிய மனிதராக. அப்புறம் பட்ஜெட் போடும்போது ஒரு விஷயம் அப்போ அந்த தயாரிப்பாளர் சொன்னார், எப்படி அடுத்த படம் எப்படி பண்ணீங்க ராஜான்னு கேட்கும்போது சொன்னார், இல்லை சார் சசி நானும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணுறோம். அது உண்மையாகவே சசி போல் எல்லா நடிகர்களும் பண்ணான். அது என்ன பண்ணாங்கன்னா, இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து திரைப்படங்கள் வந்து முன்னாடி வந்து ஒரு படம் ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகிடுச்சுன்னா அது படம் ரிலீஸ் ஆகிடும். ஃபஸ்ட் காப்பி வரைக்கும் தான் தயாரிப்பாளர் கஷ்டம். எப்படியாவது ஃபஸ்ட் காப்பி ரெடி பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிடும். ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட் காப்பி பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அந்த படத்தை ஃபஸ்ட் காப்பி பண்ண பிறகு அதை ரிலீஸ் பண்ணுறது தான் கஷ்டம். முன்னாடி தயாரிப்பாளர் டிசைட் பண்ணாங்க எங்களுடைய படத்தோட ரிலீஸ் எப்போ அப்படின்னு. அப்புறம் ஹீரோஸ் கொஞ்சம் காலங்களில் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க டிசைட் பண்ணாங்க, சார் என் படம் இப்படி வந்தால் நல்லாயிருக்கும், பொங்கலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும், தீபாவளிக்கு வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை சம்மர் வெக்கேஷன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளரோ இயக்குனரோ இல்லை ஹீரோவோ யாரும் அவங்க டிசைட் பண்ணுறது இல்லை. இது படத்தை முதல்ல ஓடிடி வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க. நான் இந்த பட்ஜெட்டு இந்த வருஷம் பட்ஜெட் முடிஞ்சிடுச்சுங்க, ஒரு பெரிய படம், அது படம் முடிஞ்சிடுச்சு, இந்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணணும். நான் ஓடிடி சொல்லிட்டாங்க, இல்லை சார் எங்கள் பட்ஜெட் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணீங்க. முடிஞ்ச படத்தை இப்போ வச்சுருக்காங்க. அப்போது இந்த நிலைமை எப்படி வருதுன்னா, அவங்களோட கைக்கு மீறி இந்த செலவு இருக்குது. 100 கோடி 200 கோடி 300 கோடி வரும்போது தயாரிப்பாளர்களால் அந்த இது வந்து ரிலீஸ் பண்ண முடியல. அப்போ வந்து ஓடிடியோ சேட்டிலைட்டோ இல்லை டிஜிட்டல் ரைட்ஸோ இந்த வியாபாரிங்க இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அதுபோல் இல்லாமல் சசி மாதிரியே எல்லா இயக்குனரும் எல்லா நடிகர்களும் அந்த ஷேர் பண்ணி அவங்களோட தமிழ் திரைப்படங்களுக்கு நீங்கள் படம் பண்ணுங்கள், தமிழ் திரையரங்குகளுக்கு நீங்கள் படம் பண்ணுங்கள். ஏன்னா திரையரங்குகள் தான் சினிமாவோட தாய். திரையரங்கத்தில் படம் ரிலீஸ் பண்ணால் தான் அது சினிமா மாதிரி தெரியும். என்ன பெரிய நீங்கள் வெப் சீரிஸ் பண்ணாலும் டைரெக்டாக ஓடிடியில் பண்ணும்போது அது ஒரு பெரிய வேல்யூ வராது. ஆனால் திரையரங்கில் படம் பார்க்கும்போது அந்த டைரக்டருக்கும் ஒரு பெரிய வேல்யூ கிடைக்கும், ஹீரோவுக்கும் ஒரு பெரிய மாஸ் கிடைக்கும். இப்போ ஜெய்பீம் படம்லாம் வந்து ஒருவேளை திரையரங்கில் ரிலீஸ் பண்ணியிருந்தா அதனோட ரீச் சார்பட்டா பரம்பரையெல்லாம் திரையரங்கில் ரிலீஸ் பண்ணியிருந்தா அதனுடைய வேல்யூ வந்து மிக பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். அதனால் முதல்ல வந்து என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இது போன்ற பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறவங்க நீங்கள் உங்களோட சம்பளத்தை எல்லாம் ஓடிடியும் சேட்டலைட்டும் அது மாதிரி லாபத்தில் வச்சுக்கிட்டு தமிழ் திரையரங்கில் தமிழ்நாட்டில் இருக்க திரையரங்கில் அதில் என்ன சேலபிள் இருக்கோ அந்த சேலபிளுக்கு ஒரு படம் பண்ணிங்கன்னா ரிலீஸ் டேட்டு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்கள் பின்னாடி ஓடிடியும் சேட்டலைட் வருவாங்க. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ பெரிய இயக்குனராக இருந்தாலும், என்ன பெரிய உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் அவங்கெல்லாம் ஓடிடி என்னைக்கு டிசைட் பண்ண சொல்கிறாங்களோ அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு கஷ்டமான ஒரு துர்பாக்கியமான நிலைமை இருக்குது. அது மாதிரி இல்லாமல் சசி மாதிரியே எல்லாருமே வந்து அந்த முறையை ஃபாலோ பண்ணாங்கன்னா இனிமேல் வந்து தமிழ் படங்களுக்கு வந்து வேல்யூ இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும், நம்ம படத்தை நம்மளே ரிலீஸ் பண்ணலாம். இன்றைக்கி இந்த படம் பார்க்கும்போது, நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சமூகம், ஒரு மனித குலத்தில் ஒரு சமூகம் எப்படி தன்னுடைய சுதந்திரத்துக்காக எப்படி போராடுது, அது சுதந்திரம் சொந்த நாட்டில் எப்படி மறுக்கப்படுது, நட்பாக வந்த நாட்டில் எப்படி மறுக்கப்படுது. இப்போ நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஜனவரி மாதம் வந்து யாழ்ப்பாணம் போயிருந்தேன். போகும்போது அங்கே எல்லாமே இருக்கிற ஒரு 1000 கிலோமீட்டருக்கு நாங்கள் வந்து ஒரு வாரம் வந்து எல்லா இடத்துக்கும் சுற்றி அங்கே ட்ராவல் பண்ணோம். போகும்போது இந்த
முள்ளிவாய்க்காலில் போய் நாங்கள் வந்து ஒரு ஒரு 2 ஹவர்ஸ் அங்கே அப்படியே நின்றுட்டே இருந்தேன். என்னை கூப்பிட்டு வந்த நண்பருக்கு ஏன் நான் அங்கே நிற்கிறேன்னு தெரியல. ஆனால் நான் அங்கே கண்ணை மூடி பார்க்கும்போது அந்த மரண ஓலமும் என் கூடவே வந்து ஒரு 1.5 லட்சம் பேர் அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த முள்ளிவாய்க்கால் அந்த கடற்கரையிலையும் அந்த கால்வாய்க்கள்லையும் அந்த பனங்கால்கள்லையும் வந்து ஒரு 1.5 லட்சம் பேரோட மரண ஓலம் அப்படி கேட்டுகிட்டே இருக்கும். கண்ணை மூடுனா அந்த கண்ணில் நினைவில் வரா மாதிரியே இருக்கும். அப்போது ஒரு மனித குலத்தில் ஒரு மிகப்பெரிய கொடூரம் நடந்து இன்றைக்கி வந்து நான் போகும்போது ஒரு 15 வருஷம் ஆயிருக்கும். 2024 போனால் 2009 நடந்த விஷயம். ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் மரண அமைதி அப்படியே அங்கே இருக்குது. ஆனால் அந்த மரண ஓலம் கேட்டுகிட்டே இருக்குது. அதுக்கான நியாயம் இன்னை வரைக்கும் வந்து எந்த புத்தகத்துலேயும் கிடைக்கல. அங்கேருந்து வந்த அங்கேயும் வாழ முடியல. அங்கேருந்து வந்த தொப்புள் கொடி ஒருவனும் வாயில் சொல்லிக்கிறோம், பேப்பரில் எழுதுகிறோம், மேடையில் பேசுகிறோம். ஆனால் அங்கேருந்து வர்றவங்களுக்கு என்ன மாதிரியான இங்கே நிலைமை இருக்குது, இங்கே வேறு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது என்ன மாதிரியான சூழ்நிலை அவங்கள மாட்டிக்கிறாங்க அப்படின்போது நான் வந்து இது போன்ற ஒரு திரைப்படத்தை எடுக்கும்போது என்னோடய லைஃபே வந்து ஏறக்குறைய க்ளோஸ் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. ஃப்ரீடம்ங்கிறது வந்து இந்தியாவில் ரொம்ப கஷ்டம். இந்தியாவில் திரைப்படங்களை உண்மை சம்பவத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே நீங்கள் என்ன வேணாலும் பொய் சொல்லலாம், என்ன வேணாலும் ஆபாசமாக எடுக்கலாம், எவ்வளோ வந்து கற்பனைகள் சொல்லலாம், மூட நம்பிக்கைகளை சொல்லலாம். ஆனால் உண்மையை சொல்லி படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மை எல்லாருக்கும் வலிக்கும். எதிர்கட்சிக்கு வலிக்கும், ஆளுங்கட்சிக்கும் வலிக்கும், அதிகார வர்க்கத்துக்கு வலிக்கும், மீடியாவுக்கும் வலிக்கும். அந்த உண்மை வந்து தங்களை சம்மந்தப்படும் போது அந்த உண்மை யாரும் ஏற்றுக்கிறது இல்லை. அப்போது அதிலேருந்து நான் ரொம்ப ஸ்டாப் பண்ணிட்டேன். வேண்டாம், உண்மை கதைகளை எடுத்து நம்ம வாழ்க்கையை இனிமேல் வந்து நம்ம சிரமப்படுத்திக்க வேணாம். ஆனால் இதில் பார்க்கும்போது அடுத்து ஒரு உண்மை கதையை பார்க்கும்போது அதை தொடர்பாக இது இந்த சம்பவங்கள் அமைஞ்சிருக்கும் பார்க்கும்போது மிக இமோஷனலாக இது அந்த சென்சாரில் மாட்டாமல் எந்த அளவுக்கு வந்து நமக்கு சட்டம் அனுமதிச்சிருக்கோ அந்த அளவுக்கு அந்த உண்மையை சொல்லி அதை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. உண்மையே வந்து சசிகுமாருக்கும் சத்யசிவாவுக்கும் என்னுடைய நண்பர் பாண்டியனுக்கும் அதில் ஹீரோயின் நடித்த லிஜோமலுக்கும் படத்தில் காமெடி இருக்கோ இல்லையோ மணிகண்டன் வந்து ஒரு 1/2 hour ஒரு காமெடி ஷோ நடத்திட்டு போனார். சாரி, ஆண்டனி மன்னிச்சுக்கணும். ஆண்டனி வந்து ஒரு காமெடி ஷோ நடத்திட்டு போனார். அவர் சொல்லும்போது காமெடியாக இருந்தது. ஆனால் அதுக்கு பின்னால் இருக்க உண்மை எவ்வளோ வந்து அவங்க ரத்தம் சிந்திருக்காங்கன்னு தெரியுது. 2-3 தடவை சொல்லிட்டாங்க, சிவா உன்னை பற்றி ரொம்ப நாசுக்காக சொன்னார். கிள்றது தெரியாமல் கிள்ளுவார், அடிக்கிறது தெரியாமல் அடிப்பார். அந்த அளவுக்கு. ஏன்னா இயக்குநர்களுக்கு வந்து தமிழ் சினிமாவோட சாபம் என்னென்னா இது இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்ட் ஆகலை. எல்லா வேலையும் நம்மளே பண்ணணும். நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வேலையிலேருந்து, காஸ்டியூம் ஒர்க்கிலேருந்து, மேக்கப்லேருந்து, ஆர்ட் டைரக்டர்லேருந்து, அவங்கள அசம்பிள் பண்ணுறதுலேருந்து, அவங்களுக்கு சாப்பாடு வந்ததா, சரியான நேரத்துக்கு வந்ததா, ஏன் வரல, யார் வந்தாங்க, வந்தவங்க வந்து வந்தவங்களுக்கு ஷார்ட் எடுக்கணுமா, வராதவங்க வந்து கோச்சு போயிடுவாங்களா, இல்லை வந்த உடனே யாருக்கு ஷார்ட் எடுக்குது, இது மாதிரி பல்வேறு டார்ச்சர்களில் வந்து டைரக்டர்கள் இருக்கிறதால நான் பெரும்பாலும் வந்து அந்த ரஃபாக ஒரு முகமூடி நான் போட்டுப்பேன். அப்போ தான் நம்ம பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க. இல்லைன்னா நம்மளை ஷார்ட் எடுக்க விட மாட்டாங்க. அவங்கவுங்க ஆளாளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த தமிழ் சினிமாவில் டைரக்டருங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. வர்றவங்கலாம் அட்வைஸ் பண்ணுவான், சார் இந்த ஷார்ட் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் போன பிறகு அந்த ஹீரோ பக்கத்தில் போய் நின்றுட்டு அங்கே எங்கே ஒன்று சொல்லுவான். நம்ம பிளான் பண்ணி ஒரு 4 நாள் ஃபைட் எடுக்குது, ஒரு 2 நாள் எடுக்கலாம் நினைக்கும் போது ஹீரோ பக்கத்தில் போய் நிற்பான் ஒருத்தன். சார் டைரக்டர் சுற்றுறார் சார் டைரக்டர் அப்படின்றான். உடனே வந்து ஹீரோ நம்ம பார்த்துல வருவார். சொல்ல முடியும், என்னப்பா நீ பிரம்மாண்டமாக எடுப்பான்னு சொல்லி வந்தால் ஏன் ப்ரொடியூசர் தான் சொன்னாரா? நமக்கு தெரியும் இந்த படத்தில் எவ்வளோ இந்த ஃபுட்டேஜ் எவ்வளோ வரப்போகுது, இதுக்கு எவ்வளோ நேரம் இருந்தால் எவ்வளோ கால்ஷி டைம் இருந்தால் போதும் நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஏதோ நம்ம சுற்றுறோம் அப்படிங்கிறவங்க நினைப்பாங்க. அது மாதிரி பல்வேறு விதமான இந்த கூட எல்லாருக்கும் ஒரு கூட 2 பேர் வருவாங்க. அவங்க வந்து படத்துக்கு எந்த விதத்திலும் உதவியாக இருக்க மாட்டாங்க, எல்லாம் உபத்திரமாக இருப்பாங்க. அது ஹீரோ கூட 2 பேர் வருவாங்க, ஹீரோயின் கூட 2 பேர் வருவாங்க, நாசம் பண்ணிவிடுவாங்க நம்மளை. அங்கே போய் நின்றுட்டு சார் அவங்களுக்கு 2 ஷாட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க சார். அவர் ரொம்ப நல்லா சார் நேற்று நைட்டு அவர் ஒரு டபுள் ஆக்ட் ஹீரோ வச்சு படம் எடுத்தால் நம்ம செத்தோம். அது பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சரி, சின்ன ஹீரோவாக இருந்தாலும் சரி செத்தோம். அது மாதிரி டபுள் ஹீரோயின் போட்டு படம் எடுத்தாலும் படம் முடிகிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஆயுசு முடிஞ்சு போயிடும். அவங்க காஸ்டியூம் நல்லா இருந்துச்சு, நம்ம போய் கடையில் எடுக்க போகிறது கிடையாது. காஸ்டியூமர் எதோ எடுத்துகிட்டு வரோம், அந்த கலர் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். இன்னும் இங்கே காஸ்டியூமர் சொல்லுவோம், அம்மா பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒன்று அவங்க கோச்சிட்டு போய் உட்காந்துப்பாங்க. ஏன் கோச்சிட்டாங்கன்னு தெரியாது, கோச்சிட்டாங்களா இல்லையான்னு தெரியாது. அப்போ அவங்கள போய் சரி பண்ணி கூப்பிட்டு வரணும்.
இதெல்லாம் வந்து டைரக்டருக்கு ஒரு டார்ச்சரான இது இருக்கும். அப்போ இதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு பெரும்பாலும் டைரக்டருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரஃப்பாக இருக்க மாதிரி அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் வல்கராக பேசுகிறதோ இல்லை சத்தமாக பேசுகிறதோ அப்படி வந்துடுச்சுன்னா பக்கத்தில் வரவன் கத்துவான், அவன் ஒரு கத்துவான்பா அவங்ககிட்ட விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் ஃப்ரீடமாக விடுவாங்க. அது மாதிரியான ஒரு போர்வையாக தான் சிவாவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிவா பார்க்கும்போது ரொம்ப ஸ்மூத்தான ஒரு நண்பராக தான் இருக்கார். அந்த வகையில் இந்த படம் உண்மையாகவே ஒரு சிறந்த படம். அதான் பத்திரிகையாளர்களுக்கும் இணைய நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இப்போ எல்லாமே முன்னாடி மாதிரி படம் பார்த்து அது பிக்கப் ஆகுது அந்த இதெல்லாம் இல்லவே இல்லை. நீ படம் பார்த்தோமா அந்த வெள்ளி சனி ஞாயிறோட படம் முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் அதை பற்றியான நல்ல விஷயங்களை எழுதுறதுக்கு 100 விஷயங்கள் இந்த படம் இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சாங்ஸ் பார்க்கும்போதும் இந்த படத்தை பற்றி எழுதுறதுக்கு நல்ல விஷயங்கள் 100 விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் இதை பற்றி நல்ல விஷயங்களை எழுதி மைனஸ் எதாவது இருந்தால் 3 நாள் கழிச்சு எழுதுங்க. எப்படியும் அதுக்குள்ளே பெட்டி வந்து திரும்பி வந்துடும். நீங்கள் வந்து எங்களுக்கும் படம் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எதிர்பார்க்குறதே இப்போ வந்து வெள்ளி சனி ஞாயிறு தான். அதுக்கப்புறம் வந்து தேட்டருக்காரங்க தான் படம் ஓடுது தவிர ப்ரொடியூசருக்கு ஒன்றும் ஓட போகிறது இல்லை. அதில் ஓடி படம் வந்து யாரும் ஷேர் கொடுக்க போகிறதில்ல. எங்களுக்கு அந்த 3 நாள் ஓடினா சரியாக போடுங்கிற மாதிரி தான் இன்றைய நிலைமை இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு 3 நாள் வெயிட் பண்ணுங்கள். முதல் நாள் 24 ஹவர்ஸ்னு சொன்னேன். அப்புறம் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், ஒரு ப்ரொடியூசர், என்னப்பா நீ 24 மணி நேரம் கழிச்சு போட சொன்னேன். சொன்னால் ஒரு 72 மணி நேரம் கழிச்சு சொல்லியிருக்கலாம்ல, அதுக்குள்ளே நம்ம முதல்ல தேத்திடலாம்ப்பா அப்படின்னாரு. அதனால் உங்களுக்கு ரெக்வஸ்ட் என்னென்னா, ஒரு திங்கட்கிழமை உங்களோட ரிவ்யூ போடுங்க. அதுக்கப்புறம் நல்லது கெட்டது பார்த்து அவங்க ஜனங்க பார்க்க வரட்டும். இந்த படத்தில் பாண்டியனுக்கு எப்படி ஒரு நல்ல நேரம்னா, டூரிஸ்ட் ஹோம் வந்த பிறகு இந்த படம் வருது. அது வந்து பாண்டியனுக்கு வந்து ஒரு ஒரு மிக அதுதான் நல்ல நேரம்னு சொல்கிறது. அந்த படத்தோட வெற்றி நிச்சயமாக வந்து இதுக்கு ஒரு புல்லிங் இருக்கும் ஆடியன்ஸுக்கு வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த வெற்றி படத்துக்கு பின்னாடி சசியோட படம் ஒன்று ஓடிச்சு, அடுத்த படம் சசியோட படம் வரும். அது போல் இல்லாமல் எது மாதிரி படம் ஓடிச்சோ அதனோட அடுத்த பாகம் மாதிரி இந்த படம் இருக்குது. டூரிஸ்ட் ஹோமோட படத்தோட தொடர்ச்சி மாதிரியே இந்த படம் இருக்கிறதால நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய புல்லிங் இருக்கும். அதனால் இந்த படத்தோட வெற்றி எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தெரியுது. பாண்டியனோட மனசுக்கு அவர் பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நன்றியை கடைசியாக தான் சொல்லணும், ஆனால் வரும்போதே நன்றி சொல்லிட்டார். வரவேற்க சொல்லும்போதே அவர் நன்றி சொல்லிக்கிட்டார். ஏன்னா அவர் மனதெல்லாம் நன்றி நிறைந்திருக்க நன்றி உள்ள மனிதர் பாண்டியன். அதனால் அந்த வார்த்தையிலேயே அவர் நன்றி சொன்னார். அவர் வாழ்வாங்க வாழணும். இந்த படம் அவர் முதல் படமாக எடுத்திருக்காரு. இந்த படம் வெற்றி படமாகி பல படங்களை பாண்டியன் தயாரிக்கணும். அதில் வந்து எல்லா திரைப்பட கலைஞர்களும் தொழிலாளர்களும் தொழில்நுட்ப கலைஞரும் வாழணும். சசி கூட வந்து சினிமாவை நேசிக்கின்ற ஒரு மிகச்சிறந்த மனிதர். அவர் வாழ்க்கையில் பல்வேறு சிரமங்கள் வந்திருக்கலாம், வெற்றி வந்திருக்கலாம், தோல்வி வந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் வந்து வாழ்க்கையோட ஒரு ஜெர்னியை எடுத்துக்கிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் அழகாக வந்து ஒரு நதி போல் அவர் வந்து பயணம் பண்ணிகிட்டே இருக்கார். அந்த சசிக்கு என்னோடய வாழ்த்துக்கள். திரைப்படத்தில் நடித்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் குறிப்பாக கேமராமேனுக்கும் ஆர்ட் டைரக்டருக்கும் அந்த இது உங்களோட ஆர்ட் டைரக்ஷன் அந்த இது பார்த்தேன். அகதிகள் முகாம் ரொம்ப இயல்பாக பெரிய செலவு இல்லாமல் ரொம்ப இயல்பாக வந்து அந்த இதோடு சேர்ந்துருந்து அது படம் பார்க்கும்போது ஒரு உண்மையான இடத்துல உண்மையான கதை அதுக்கு வேற ஒரு சாயம் போட்டிங்கன்னா அது வந்து நான் வெளியே வந்துடும். ஆடியன்ஸ் வந்து கதையை விட்டு வெளியே போடுவாங்க. அதுக்காக உண்மையாக ஒரு குடிசை மாதிரி இருந்தால் அது வந்து ஒரு அக்லினஸ் வந்துடும். அப்படி இல்லாமல் ஒரு உண்மையை வந்து அழகாக வெளிச்சம் போட்டு கட்டுற மாதிரி இருந்து உண்மையான இடம் மாதிரியும் தெரிஞ்சது. அது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதுவாக வந்து மனதுக்கு பாரம் கொடுக்குற ஒரு விஷயமாக வந்தது. அது போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், ஜெயிலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு இதுவாக இருந்தது. அதுபோல் வந்து உதயகுமார் வந்து நீங்கள் சில காட்சிகள் வந்து விசாரணை படம் பார்க்கும்போது எப்படி வந்து ரியாலிட்டி இருந்ததோ அதுபோல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த இமோஷனில் வந்து அழகாக வந்து உங்களுக்கு வெளியே கொண்டு வந்தீங்க. அந்த வகையில் உங்களுக்கு நன்றி. மிகச்சிறந்த பாடல்களை எழுதின கவிஞர்களுக்கும் மிகச்சிறந்த இசையை கொடுத்த ஜிப்ரான் வந்து இதுவாக சொன்னாங்க. அவர் வந்து ஏழைகளின் இளையராஜா வந்து ஜிப்ரான். ஏன்னா ரொம்ப தயாரிப்பாளர் பெரிய சிரமம் இல்லாமல் அந்த அளவுக்கு அந்த நேர்த்தியான இசையை சாதாரண திரைப்படங்களுக்கு கூட கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உள்ளம் படைத்த ஒரு நல்ல கலைஞன். நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவில் உங்களுக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது ஜிப்ரான். என்னைக்காவது ஒரு நாள் உங்களை வந்து சேரும். நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் வெற்றிக்கும் உங்கள் உழைப்புக்கும் உங்களை வந்து சேரும். இந்த ஃப்ரீடம் மிகப்பெரிய விடுதலையை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கணும். விடுதலை போல் வெற்றி அடைந்து தமிழ் சினிமா ஓடிடியும் சேட்டிலைட்டும் பல்வேறு ஜெயிலில் அடைபட்டுருக்கு. அதையெல்லாம் உடைச்சிக்கிட்டு திரைப்படம் கலைஞர்கிட்ட இருந்து மக்களுக்கு நேரடியாக வந்து சேர ஒரே ஒரு ஃப்ரீடத்தை இந்த திரைப்படம் கொடுக்க வேண்டும் கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ப்ரெசன்ட் மீடியா உங்களுக்கு மெயினாக ரொம்ப நன்றி சொல்லணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீடம்
இந்த படத்தை நான் ரொம்ப ஃப்ரீடமாக எடுக்கிறதுக்கு எனக்கு முதல்ல ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது வந்து என்னோடய வீடு, என்னுடைய மனைவி, குழந்தைங்க. ஏன்னா அவங்க வந்து என்னை ரொம்ப ஃப்ரீடமாக விட்டதுனால தான் நான் இந்த மாதிரியான ஒரு படம் எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, குடும்பம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற என்னுடைய 2 அக்கா, மாமா. அதுக்கப்புறம் இப்போது நான் படத்துக்குள்ளே வரேன். இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து முதல்ல ஃபஸ்ட்டு என் கூட ரொம்ப கனெக்டிவாக இருந்த இந்த படத்தோட கோ டைரக்டர் பிரசாத், அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து ரெபல் படத்தோட டைரக்டர் நிகேஷ், அவர் என்கிட்ட தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். என்கிட்டருந்து வெளியே போனதுக்கு அப்புறமும் கூட எப்போவுமே இன்னும் ஒரு அசிஸ்டண்ட்டாகவே வந்து படம் தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்கும் கூடவே இருந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கார். அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அப்புறம் அசோசியேட் டைரக்டர் சங்கர், அப்புறம் இன்னும் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு என்னோடய டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்புறம் நான்